பூசணிக்காய் ஒடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஒடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது. வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். இப்பதான் அந்த சாதி வெறியிலிருந்து மீண்டு வாங்கணும்னு தெரியும். அங்கதான் சொல்லுவாங்க, எம்பிக்காக சொல்லலாம், மந்திரிக்காக சொல்லல, மந்திரிக்கும் சொல்றது, லோக்கல் மினிஸ்டருக்கும் சொல்றது இல்ல. இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா. சென்னையில் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்ட போது ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு உரிய தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இதனால் ஆவேசமடைந்த செல்வ பெருந்தகை ஏரிக்கு சென்று அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மக்கள் பிரதிநிதிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் தன்னிச்சையாக நீரை திறப்பது நடைமுறைக்கு எதிரானது. நீர் திறப்பை மக்களுக்கு நான் தான் அறிவிக்க வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை நோக்கி பேசினார். மேலும் இந்த புறக்கணிப்புக்கு பின்னால் சாதியவாதம் இருப்பதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பூசணிக்காய் உடைத்து பூஜை செய்தும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கவில்லை. உங்கள் துறை சாதிய பெருமிதத்தால் நிறைந்துள்ளது. நாங்கள் நீரை கையால் தொடக்கூடாது என்று நினைக்கிறீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பியது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.